ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டிங் ஒன்று தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பழங்களை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். அதோட சுளைகளை மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஆன் பண்ணி லைட்டாக தான் ஓட விடணும். விட்டு ஒரு 2 முறை அடித்தாலே போதும். ஏன்னா அந்த கொட்டை அரைப்படக்கூடாது. அந்த சுளைகளில் உள்ள ஜூஸ் மட்டும் அரைப்பட்டால் போதும். பாருங்கள், நான் இப்போ அதில் வடித்து காட்டுறேன். உங்களுக்கே தெரியும், கொட்டை எல்லாமே அப்படியே இருக்குது. அந்த சுளைகள் மட்டும் கொஞ்சம் மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நல்ல ஸ்பூன் வச்சு அழுத்தி அதில் உள்ள சாரெலாம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். புட்டிங் பண்ணுறதுக்கு நான் அகரகர் தான் எடுத்திருக்கேன். 5 கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன். அதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த அகரகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் குறைவான அளவு தான். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கூட்டி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது போதும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சிடலாம் ஆரஞ்சு ஜூஸில் இந்த அகரகரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே கலந்து விடாமல் ஒரு செகண்ட் விட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எந்த மோலில் நமக்கு தேவையோ அந்த மோலில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இதை வெளியிலே வச்சாலுமே செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சர்வ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கவிட்டமாக இந்த மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்பவுமே ஹெல்தி. இது விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு இதை கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. பழமாக சாப்பிட பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஃபுட்டிங்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.